வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜான்லேருந்து ஜூன் வரைக்குமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்குது. அதில் ஒரு 20 படங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 15 இந்த வருஷம் வந்திருக்கிற படங்கள், 5 வந்து 2022 23 வந்திருக்கலாம். பட் இப்போ தமிழ் டப்பிங்கில் விட்டுருக்குறாங்க, நல்ல படமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதுலேயே சேர்த்துக்கிட்டாச்சு. மொத்தமாக 20 படங்கள்ப்பா. இதில் ஒரு 2 படம் மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை, இப்போதைக்கு இல்லை, அதுவுமே சீக்கிரம் வந்துடும். சரியா, மொத்தத்தையும் பார்த்துருவோம். இதில் என்னென்ன டைப்பில் அந்த படங்கள்லாம் இருக்குங்கிறதே நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோஸ் போட்டோம். அண்ட் இதில் எத்தனை படங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க, இந்த படத்தை ஏன்ப்பா மிஸ் பண்ண அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இதில் 1, 2, 3 லிஸ்ட்லாம் இந்த படங்களை போடல, ஜஸ்ட் இந்த படங்கள்லாம் இருக்குங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷனுங்கிற படம். அதாவது படம் முழுக்க பதட்டமாகவே பரபரப்பாகவே இருக்கணும்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதாவது 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே புல்லட் ட்ரெயின் போனோம், லைட்டாக குறைஞ்சதுன்னா வெடிச்சு சதறிப்படும். அப்பேற்பட்ட சமயத்தில் இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் எப்படா தப்பிச்சாங்கிறத நம்மளுமே இந்த ட்ரெயினில் ஒருத்தராக இருக்கிற ஃபீல்லாம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் இதுக்கான காரணத்துன்ற மாதிரி நான் சொல்கிறேன்னு அந்த ரூட்லேயும் கொண்டு போய் நல்லா கொண்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு படம். அடுத்து தெலுங்கு படமான கோர்ட். ஆக்சுவலாக மாஸ் மசாலா படங்கள் நிறைய தெலுங்குலேருந்து வரும். திடீர்னு இந்த மாதிரி ஒரு அத்தி பூத்தார் போல் இந்த மாதிரி நல்ல படங்களும் வந்துச்சு. அதில் இந்த கோர்ட் படம் வந்து ரொம்பவே பிடிச்சதுப்பா. அதாவது ஒரு வக்கீல் வந்து ஆக்சுவலாக இல்லை ஹீரோ நான் வந்து எல்லாரையும் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஹீரோவே அவரை புரிஞ்சிக்கிறதுக்கு அவங்க பாஸ் வந்து ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதெல்லாமே செமையாக இருக்கும். அண்ட் முக்கியமாக அவர் எடுத்துக்கிட்ட கேஸ், இந்த போக்சோ கேஸு, அதை பார்த்து பயமுறுத்துறீங்களே அது என்னென்னு தெரியுமா அப்படின்னு அந்த போக்சோ கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினதாக இருக்கட்டும், அந்த கடைசியில் இது எல்லாத்துக்குமான காரணத்தை சொன்னதாக இருக்கட்டும்னு நிறைய ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த படம் நல்லா இருந்துச்சு. அடுத்து மலையாள படமான ஆஃபீஸர் ஆன் டியூட்டிங்கிற படம். இது வந்து ஒரு நகை காணாமல் போன கேஸை விசாரிக்கணும்னு ஆரம்பிச்சு அங்கேருந்து போய் கிட்டத்தட்ட 4 மகானில் வேட்டையாடு அந்த படத்தெல்லாம் அவங்க லைட்டாக மைண்டில் ஞாபகப்படுத்தினாலுமே கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போனாங்க. எஸ், இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஃபேன்ஸ் அவங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படம். நல்லா இருந்துச்சு இந்த படம். அடுத்து நம்ம மோகன்லால் அவர்களோட தொடரும் படம். ஆக்சுவலாக எம்முரான் படம் பெருசாக செட் ஆகலை, ஆனால் இந்த படம் வந்து எஸ் ஓகேப்பா, இதுதான் மோகன்லாலுக்கு, அதாவது அவருக்கு நீங்கள் கேரக்டருக்குன்னு எல்லாமே எழுதி கொடுத்ததுனால மனுஷனை தூக்கி சாப்பிட்டாருன்ற மாதிரி இந்த ரோட நீட்டாகவே பண்ணியிருந்தார். இதில் நம்ம மோகன்லால் அவர்களுக்கு கார் மேலே அவ்வளோ பாசம், அப்பேற்பட்ட கார் மேலே போலீஸ்காரங்க கையை வைக்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிற மாதிரி சில பல ட்விஸ்ட்டு கலந்து அண்ட் ஆக்சுவலாக இது கிரைம் ரூட்டுக்குள்ளே போகாமல் அப்படியே மாஸ் ஏரியாவுக்குள்ளே வந்துடும். பட் அதெல்லாமும் நீட்டாக இருக்கும். பாலா படம் ஒன்று ஹாலிவுட்டில் ஒன்று பார்க்கணுன்னா ஸ்ட்ரா அப்படிங்கிற படம். இதில் ஹீரோயினுக்கு வெறும் $40 அவங்க பொண்ணுக்கு போயிட்டு ஸ்கூலில் போய் கட்டணும், அவ்வளோதான். அந்த ஒரு விஷயம் நடந்தால் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்காமல் அவங்க படுற பாடு இருக்குது, பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்கும். கிட்டத்தட்ட பாலா படம் எடுத்த மாதிரி அவ்வளவு பரிதாபமான ஒரு கேரக்டராக தான் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நல்லா இருந்துச்சுப்பா. எமோஷ்னலாக ஒரு ஹாலிவுட் படத்தில் கனெக்ட் ஆகிறதுலாம் பெரிய விஷயம். அது இந்த படத்தில் நல்லாவே நடந்துச்சு. அடுத்து அனிமி படம் வந்து லாஸ்ட் இன் ஸ்டார்லைட்னு சொல்லி கொரியன் அனிமி படம். இதில் வந்து ஹீரோயின் வந்து மார்ஸ்க்கு போகணும், அவங்க சின்ன வயசுலேருந்தே கனவு நான் மார்ஸ்க்கு போகணுங்கிறது. இங்கே ஹீரோ வந்து தன்னுடைய கனவெல்லாம் மறந்துட்டு அடப்போப்பா சிம்பிளாக இருந்தால் போகிறங்கிற மாதிரி அவர் லைஃப்பை வாழ்கிறாரு. இவங்க லவ் ப்ளஸ் அவங்க எய்ம் நோக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கிறத அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம்லாம் விஷுவலாக மிரட்டி விட்டுருப்பாங்க. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க இந்த டீமை வச்சுட்டு ஏகப்பட்ட அனிமி படங்களை தமிழ் டப்பிங் பண்ணலான்னு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்த இந்த சுபம் அப்படிங்கிற ஹாரர் காமெடி படம். பெருசாக ஹாரர் காமெடி படத்தை நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன், ஏன்னா அது பெருசாகவும் இருக்காதுங்கிற மைண்ட் செட்டு அந்த ஏரியா பக்கமே பெருசாக போகணும்னு தோணாது இந்தோனேஷியன் படங்கள்லாம் போய் பார்க்கறதுனால. இதில் ஒரு பேய்க்கு சீரியல் பார்க்கணுங்கிற வெறி, அந்த சீரியலும் முடிச்சு தொலை மாட்டானுங்க அவனுங்க. இழுத்து தொடரும்னு போட்டு இன்னும் டென்ஷன் ஆக்குவானுங்க. இப்படி சீரியல் பார்க்கும் பேயின்னு கொஞ்சம் வித்தியாசமான ஐடியாவை வச்சுக்கிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சுப்பா. அடுத்து ஹிந்தி படமான ஸ்டோலன். இது வந்து ஆக்சுவலாக தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆனால் இது வந்து கட்டாயம் மிஸ் பண்ணக்கூடாத படம். என்னன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தையே காணும். இப்போ குழந்தையோட அம்மா வந்து என் குழந்தை காணும், என் குழந்தை இவன் தான் திருடினா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை கை காட்டுறாங்க. இப்போ போலீஸாக அந்த சம்பவ இடத்துக்கு வந்து இப்போ அந்த குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள்லாம் கொண்டு போய் ப்ளஸ் அந்த கடைசி முடிக்கும் போது டேய் இந்த சுச்சுவேஷனுக்கு நான் என்னடா ரியாக்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஆக்கி விட்ருவானுங்க. இது உண்மையாக நடந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்குறாங்க. அந்த சேசிங் சீனாக இருக்கட்டும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆனாலுமே இது கமர்ஷியல் மீட்டரில் தான் இருக்கும் படம். ஸோ தாராளமாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இல்லை, இதெல்லாம் பண்ண மாட்டானுங்களே. அடுத்து ரொம்ப சிம்பிளான ஒரு படம் வந்து நோனாஸ் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும். அதில் அந்த ஹோட்டல் வந்து சாதாரணமாக நான் ஹோட்டல் ஆரம்பித்து பெரிய ஆள் ஆகணும், அப்படியே பெரிய லெவலில் லட்சாதிபதி ஆகணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லை. அந்த ஹோட்டல் எதுக்காக ஆரம்பிக்கிறாருன்னா, எனக்கு பாட்டி கையால் சமைச்சு சாப்பிட்டா அந்த பாட்டியோடைய அந்த பாசத்தோடு சமைக்கும் போது அது சாப்பிடும்போதே அது வேறு மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் என் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றவங்களும் கிடைக்கணும்னு இப்போ ஒரு ஹோட்டலில் இருக்கிற எல்லாருமே பாட்டிங்க தான்.
ஸோ பாட்டி கையால் நீங்கள் சமைச்சு இது ஹோட்டலுங்கிற மறந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றீங்க, உங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து சாப்பிட்றீங்கிற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி அவருடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லையாங்கிறது தான் இந்த படம். ஒரு சோகமான மொமெண்ட்டை கூட இவங்க எப்படி அசால்ட்டாக அதை எடுத்துக்கிறாங்க, அந்த மொமெண்ட்டை இவங்க எப்படி அழகாக மாற்றுறாங்கிறத நீட்டாக காமிச்சிருப்பாங்க. உண்மையாக இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குங்கிறத கடைசியில் காட்டும் போதெல்லாம் இனிமேல் நல்லா இருந்துச்சுப்பா. ஒரு சிம்பிளான படம், பொறுமையாக பிக்கப் ஆகும், நல்லாயிருக்கும். அடுத்து கொடூரமான படங்களாக தேடி தேடி பார்ப்போம்ல, அப்படி ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவே செம்மையாக இருந்துச்சு. எஸ், நல்லா இருந்துச்சு. அந்த சீரீஸ் பார்க்குறவங்களுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ திரும்ப எல்லா பக்கமும் பயம் வரும். அதே பயத்தை இந்த படமும் கிரியேட் பண்ணிச்சு. நல்லா இருந்துச்சுப்பா. இது ஓடிடியில் சீக்கிரம் வந்துடும், தமிழில் பிங்குமே கட்டாயம் வந்துடும். முன்னாடிலாம் கொடூரமான படத்தை பயந்துக்கிட்டே பார்ப்போம், இப்போலாம் என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா. அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இது நல்லாவே பிடிக்கும். அடுத்து ஒரு சிம்பிள் மிஸ்ட்ரி த்ரில்லர் வந்து பிரவீன் கோடு ஷாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேசில் ஜோசஃபோட படம். இதில் வந்து ஒரு கல்லுக்கடையில் ஒருத்தர் வந்து இறந்துட்டார். இப்போ அந்த கேஸை இப்போ பிரவீன் கோடு ஷாப்பு வந்து அப்படியே அவர் நினைக்கிறது எல்லாமே வந்து உண்மையாக தான் இருக்கும். அதாவது அவர் ஒருத்தர் மேலே தப்புன்னு கெஸ் பண்ணிட்டாருன்னா எல்லா காரணத்தையும் கரெக்டாக மனுஷன் அப்படியே ஜாதகம் பார்க்குற மாதிரி சொல்லிட்டு கிடப்பார். அப்படி ஒரு கேஸ் அவர் விசாரிக்கவும், இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறதான் படம். கொஞ்சம் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, பட் அதை கடைசியாக முடித்த விதம் அது எல்லாமே நீட்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான, அதாவது பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணால் ஓகே நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய படம். அதே பேசில் ஜோசஃபோட பொன்மான் அப்படிங்கிற படம். அவர் தான் மாதம் மாதம் ஒரு படம் கொடுத்துனுங்கிறாரு. இந்த படத்தில் என்னென்னா, இதில் வந்து தங்கத்தை இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க, நாங்கள் அப்போ வாடகைக்கு மாதிரி கொடுப்போம். கல்யாணம் முடிஞ்சு அப்படியே நீங்கள் புகுந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நகை இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனோம், அது வரைக்கும் நாங்கள் கூடவே இருந்து சுற்றிக்கிட்டு இருப்போம், நகையை இந்த மாதிரி நாங்கள் கொடுப்போங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு நாங்கள் இந்த சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கன்ற மாதிரி அப்பேற்பட்ட சேவை செய்கிறவர் தான் பேசில் ஜோசப். அப்படி ஒரு குடும்பத்தில் இவர் நகையை கொடுக்கலான்னு போய் லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் படம். இது வந்து இது மூலிமா சொல்ல வர மெசேஜும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் பேசில் ஜோசப் கேரக்டர் இந்த படத்துக்கு இன்னுமே செம்மையாக இருந்துச்சுப்பா. அண்ட் இந்த படம் போக போக டேய் யாருக்கிட்டையுமே அந்த தங்கம் இருக்க போகிறதில்ல, நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்ப போகிறடா, ஆனால் அதுக்காக ஏன்டா உசுரை கொடுத்து சண்டை போட்டுக்கிறீங்கிற மாதிரி அந்த தங்கத்தை வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. எஸ், அடுத்து மார்வல் சைட்லேருந்து ஆக்சுவலாக சீரிஸும் விட்டுருந்தாங்க. படமாக வந்து தண்டர்போல்ட்ஸ் இல்லை நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணுமா, சொல்ல முடியாது, தண்டர்போல்ட்ஸ் தான் பேர் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட சூசைட் ஸ்குவாட் மாதிரி வில்லன் பாதி ஹீரோ பாதியாக இருக்கிறவங்க ஹீரோவாக மாறக்கூடிய தருணம் இது. ஸோ அப்படி இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்படி இந்த சென்ட்ரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. பவர்ஃபுல்லான ஆள். சும்மா அந்த ஃபைட்லாம் பார்க்கும்போது ஏய் நீங்களாம் டம்மி பாவாடா, நீங்களாம் எங்களோட சண்டைக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சண்டை சீன்லாம் இருக்கும். நல்லா இருந்துச்சு அந்த படம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக எப்பா மார்வலில் அடுத்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வரப்போகுது, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வரப்போகுது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பக்காவாக செட் பண்ணி வச்சிருக்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்த படம். பாலிவுட் சைட்லேருந்து சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மெலகான் அப்படின்னு சொல்லி இது வந்து படத்துக்குள்ளேயே படம் எடுக்கிறது. இது வந்து இந்த சினிமா மேலே ஆர்வம் இருக்கவங்களுக்கு இந்த படம்லாம் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, மற்றவங்களுமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான்ப்பா. இதில் படத்துக்குள்ளே படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கிராமத்தை சேர்ந்த மொத்த பேரும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய காமெடி கலாட்டா, அதை தாண்டி எமோஷனல் உண்மையாக நடந்த சம்பவமும் கூட உண்மையாக இப்பெல்லாம் நடந்திருக்காங்கிற மாதிரி அதை ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. அதுதான் பாலிவுட்காரங்க ஒரு பக்கம் ஃபேக்காக நாங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கலர்ஃபுல்லாக காட்டுறோன்னு பண்ணுவாங்க, இந்த பக்கம் இந்த ஸ்டோலனு இந்த சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மெலகான் இந்த மாதிரி சிம்பிளாக அவங்க அளவுக்கு ரியலிஸ்டிக்காகவும் எடுக்க முடியாது, அவங்களுக்கு மோசமாகவும் எடுக்க முடியாதுங்கிறதுக்கு ரெண்டு வேறு லெவல் எக்ஸாம்பிளாக இவங்க பண்ணுவாங்க. இதை பற்றி நான் தனியாகவே டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பேசலை, சீக்கிரமாக பேசிடுறேன்ப்பா. அடுத்து த கார்ஜ் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படத்தை தமிழ் டப்பிங் விட்டால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் விட மாட்டேங்கிறாங்க. இதில் நான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இந்த பாருப்பா நீங்கள் இந்த பார்டரில் நின்றுக்கிட்டு நீங்கள் பாதுகாக்கணும், ஒன்றும் இல்லை, உங்கள் வேலையே சிம்பிள், நீங்கள் பாட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஜந்து வெளியே எட்டி பார்த்துச்சுன்னா அது தலைமையிலே சுட்டு அதை உள்ளே அனுப்பணும், அவ்வளோதான். இதை பாதுகாக்கிற இந்த இடத்த பாதுகாக்கிற வேலை தான் உங்களுதுன்னு இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க போஸ்டிங்கை போட்டு உட்கார வைக்க, இப்போ அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்துக்குள்ளேயே போனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நல்லா இருந்துச்சு படம். ஸ்டார்டிங் ஒரு 40 நிமிஷம் பொறுமையாக கதை செட் பண்ண டைம் எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ முக்கியமான இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஏரியா தான். சரி, இதெல்லாம் இந்த வருஷம் வந்த படங்கள். இப்போ நம்ம அடுத்து இந்த 2022 23 இந்த வருஷங்களில் வந்த படங்கள் இப்போ தமிழ் டப்பிங்கில் விட்டாங்கல்ல, அதில் அந்த 5 படங்களை பார்த்துடலாம். மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி இது ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லர் படம். அது என்னன்னா, இப்போ நம்ம பக்கத்துலேருந்து ஒருத்தர் செல்லு நோண்டும்போது எட்டி பார்க்குற ஒரு ஃபீலை இந்த படம் முழுக்க நம்ம கொடுப்பாங்க. இதில் ஹீரோயினோட அம்மா காணாம போயிட்டாங்க, ஹீரோயினுக்கு நீங்கள் இருக்கிறதே அம்மா மட்டும்தான், அவங்களே காணாம போயிட்டாங்களேன்னு சொல்லி இப்போ அவங்க மெயில் ஐடியிலேருந்து மெசேஜ்லேருந்து எல்லாத்த வச்சு அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத டக்கு 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 டக்குன்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போவாங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து ஸ்பீக் நோ ஈவில் அப்படிங்கிற படம். இது வந்து எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய படம் கிடையாது, ஆனால் அவ்வளோ பொறுமையும் தாண்டி படம் 1.5 மணி நேரம் தான், 1 மணி நேரம் வரைக்கும் உங்கள் பொறுமையை ரொம்ப சோதிச்சிடும். அவ்வளோ நேரத்தையும் நான் பொறுமையை கடந்து உட்காந்து நான் பார்க்குறேன்னா கிளைமேக்ஸை டிஸ்டர்ப் பண்ணி விட்றோம். அது வரைக்கும் ஏன்டா பார்த்தோன்னு இருக்கும், கடைசியில் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆக்கி விட்றக்கூடிய படம் தான் இந்த ஸ்பீக் நோ ஈவில். இதில் ஒரு குடும்பம் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது இன்னொரு குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறாங்க, வாங்கலாம் இங்கே நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமா, எங்கள் வீட்டுக்கு வாங்கலன்னு இன்வைட் பண்ணுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குங்கிறது தான் படமே.
அடுத்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எ மேன் கால்டு ஓட்டோ. இந்த படத்தை தமிழ் டப்பிங் விட்ட பார்த்தியா, கையை கொடுப்பங்கு நீலாம் நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலான படம். இதில் இந்த ஓட்டோ அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்போ பார்த்தாலும் சிறுமூஞ்சா ரூல்ஸ் ராமானுஜமாக இருப்பார். அப்பேற்பட்ட அந்த மனுஷனையே சிரிக்க வைக்க எதிர் வீட்டுக்கு ஒரு குடும்பம் வராங்க. அந்த குடும்பம் வந்ததுக்கப்புறம் அவரை மட்டும் இல்லை, அந்த படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மனசையுமே மாற்றி விட்ருவாங்க, அப்படியே லேசாக ஆக்கி விட்ருவாங்க. நல்ல படம். அடுத்து உமன் கிங் அப்படிங்கிற படம். இது வந்து ஆக்ஷன் ஏரியா, ஆக்ஷன் பிரியர்கள் அவங்களுக்குலாம் இந்த படம் தாராளமாக செட் ஆகும். அண்டு இதில் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க தான் சண்டை போடுற டீமே. அதாவது அந்த டீமுக்குள்ளே ஹீரோயின் வந்து எப்பா இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்களாச்சும் சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அவங்க அப்பங்காரனே இந்த இடத்துல தள்ளி விட்டுறான். இப்போ இந்த இடத்துல வந்து இவன் சண்டை போட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் டீமாக சேர்ந்து என்னென்ன பிரச்சனைலாம் சமாளிக்க போகிறாங்கிறத நல்லா காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் சில பல ட்விஸ்ட்டுகள், எமோஷனல் ஏரியாக்கள், அதை விட முக்கியமாக இவங்க ட்ரைனிங் பண்ணுற விதம் அதெல்லாமே ரொம்ப ராவாக இருக்கும். ஸோ ராவான ஒரு படம் ஆக்ஷன் கலந்து ஒன்று பார்க்கணுன்னா இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து கொடூர பிரியர்களுக்காக இப்போ ரிவர்ஸில் டப்பிங் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. டெரிஃபை 3 விட்டாங்க, டெரிஃபை 2 விட்டாங்க. ஸோ 2 படமே விட்டுருக்காங்க. இதில் கதைலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கதையாக பார்த்து ஐயோப்பா இந்த சீன் இப்படி பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. எவ்வளோ நேரம் இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் டாஸ்கே. இது வந்து நார்மல் ஆடியன்ஸ்க்கோ நார்மல் மக்களுக்கோ கிடையாது, சைக்கோக்களுக்கான படம் தான் இது. எவ்வளோ தூரம் அவங்க வந்து சந்தோஷமாக ரசித்து பார்க்குறாங்க. இல்லைப்பா சை இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அதிலே கிளம்பிடுவாங்க. ஆனால் சைக்கோஸ் வந்து நாங்கள் ஃபுல் படத்தையும் பார்ப்போம், அதுவும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பார்ப்போங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய சைக்கோக்களுக்கான படம். சாதாரண மக்கள் இந்த பக்கம் போகாதீங்க. மற்றவங்க இந்த மாதிரி படம் தானே விரும்பி பார்ப்போம்னா அவங்க இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்கில் வேறு இருக்குது. அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த படங்களில் எத்தனை பார்த்து முடிச்சிட்டிங்க, எல்லாமே முடிச்சிட்டிங்களா, அதில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்ச படங்கள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.